ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கேமர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்கேம் பண்ணுறாங்கள. ஸோ அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹவு டு ஃபைண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கேமர் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அனலைஸ் தேர் ரிவ்யூஸ் அண்ட் தேர் டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ அவங்களோட வெப் பேஜோட இல்லை அவங்களுடைய இன்ஸ்டாஸ் எனி சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ஸில் அவங்களோட போஸ்ட்டுக்கு வர்ற ரிவ்யூஸ் கமெண்ட் செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்க. லைக் வாட் ஆர் ஆல் த ரிவ்யூஸ், என்ன போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. கமெண்ட் செக்ஷன் டிசேபிளில் இருந்தால் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் தட் தே ஆர் அ ஸ்கேமர். ஏன்னா யூஸ்வலாக வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே வந்து கமெண்ட் செக்ஷன் டிசேபிள் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் டிசேபிளில் இருந்தால் மேபி அவங்க ஸ்கேமராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எவ்ரி போஸ்ட்டுக்கு ஒன்லி லைக்ஸ் மட்டுமே வந்துட்டு இருக்கு. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட் the particular trainer is getting 50 to 70 or some எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு லைக்ஸ் மட்டுமே வந்துகிட்டு இருக்கும், இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படின்னா கூட அவங்க வந்து வெல் ட்ரஸ்டட் ட்ரெயினர் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். பிகாஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இல்லை அவங்களோட சர்க்கிளில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டுமே, ஃபார் எக்ஸாம்பிள் 6000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு 60 லைக்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட் கிடைக்குது அப்படின்னா அவங்களோட சர்க்கிள்ஸில் இருக்கிறவங்களே ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட் ரேண்டமாக அவங்க லைக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தே மைட் பி ஸ்கேமர் ஆர் அவங்க வந்து ஒரு வெல் ட்ரெயினர் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க டெஸ்டிமோனியல்ஸ் பேஜில் இல்லை சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி கொடுத்து என்னுடைய இன்ஸ்டியூட்டில் படித்த இந்த ஸ்டூடெண்ட் இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள அது உண்மையான ப்ரொஃபைலா, அவங்க உண்மையிலேயே அங்கே தான் படித்து அங்கே தான் அவங்க அந்த கம்பெனியில் தான் செலக்ட் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ ஜஸ்ட் நான் வெர்பலாக சொல்கிறேன். எப்படின்னா அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் அவங்க சொல்கிற அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம், அவங்களோட ப்ரொஃபைல், அவங்களோட லிங்க்டின் அண்ட் த கம்பெனி, இதை அப்படியே நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்கள பார்க்கலாம். இல்லை அவங்களோட கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் வந்து லிங்க்டின்ல வருது அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே போய் அந்த பர்டிகுலர் டெசிக்னேஷனில் அந்த பர்சன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி எதுவுமே இல்லை, அந்த நேமில் அந்த கம்பெனியில் யாருமே இல்லை, இல்லை அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைலே இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து மேபி தே கிரியேட், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, இட்ஸ் நாட் 100% பிகாஸ் அந்த கேண்டிடேட்ஸுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து லிங்க்டின் கிரியேட் பண்ணாமல் இருக்கலாம். பட் 50% சான்ஸ் அவங்க வந்து ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அவங்க என்கிட்ட தான் படித்தாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட சான்சஸ் இருக்குது. அண்ட் செக் தேர் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ். அவங்க வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்களா, அவங்களோட ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அவங்க அவைலபிளாக இருக்காங்களா எனி டைம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ரேண்டமாக அவங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா கோர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நம்பர் செக் பண்ணுறத விட ப்ரீவியஸாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, அண்ட் அவங்களோட கோர்ஸ் கண்டென்ட் எப்படி இருக்குது, லைக் சோசியல் மீடியா. இப்போ அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி சோசியல் மீடியா பற்றி மட்டுமே இருக்கும், இல்லைனா ஒன்லி ஆட்ஸ் பற்றி மட்டுமே இருக்கும், இல்லை ஒன்லி இமெயில் மார்க்கெட்டிங் பற்றி இருக்கும். அவங்களோட எல்லா சாப்டர்ஸ் வந்து அவங்க டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நான் வந்து எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போஸ்ட் வந்து கண்டினியூஸாக ஒன்லி ஒன் சேனலில் பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ அது ஸோ அப்படின்னா அந்த ட்ரெயினர் மேபி ஹீ இஸ் நாட் வெல் எக்ஸ்பர்ட், ஹீ இஸ் நாட் மச் எக்ஸ்பர்ட் இன் ஆல் த சேனல்ஸ். மேபி ஒரு சேனலில் மட்டும் எக்ஸ்பர்டைஸாக இருக்கலாம். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிட்டு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் ஆஸ்க் ஃபார் ஃப்ரீ ட்ரையல்ஸ் அண்ட் டெமோஸ். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அதில் என்னென்ன அவங்க சாப்டர்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் 1 or 2 கிளாஸஸ் வந்து ஃப்ரீ டெமோ வந்து அவங்களை கொடுக்க சொல்லுங்கள். what for example, not the entire course, what is digital marketing, what is the benefits of digital marketing, what is the salary that you get, anyhow அவங்க செப்பரேட்டா வீடியோ போட்டிருந்தா கூட நீங்க ஒரு டெமோ கிளாஸ் அவங்க கிட்ட கேளுங்க. அண்ட் 6th, செக் தேர் பேமெண்ட் மெத்தட்ஸ். அவங்களோட பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து நீங்க செக் பண்ணுங்க. டைரக்டா ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு பிளைண்டா அவங்களுக்கு அந்த டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம ப்ராப்பராக நீங்கள் நெட் பேங்கிங்லேயோ கிரெடிட் கார்ட்லேயோ ஃபோன்பேலையோ அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக இருக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள்.
அவங்களோட ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து டெமோ கிளாஸு அப்புறம் பேமெண்ட் மெத்தட்ஸு எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் அவங்களோட ஃபோன் அவைலபிளாக இல்லாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக உங்களோட பேமெண்ட் மெத்தட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி டெமோ கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைனில் கால்ஸ் வந்து நீங்கள் நிறைய டைமில் கால் பண்ணி அவங்க எல்லா டைமும் அவைலபிளாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ these are all the ways to find out digital marketing scammers. And this is Arun Sainath. I have 10 plus years of experience in digital marketing, and I'm not a scammer. I have done my post graduation in digital marketing. என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் எங்கே படித்தேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் நான் வந்து என்னோட ப்ரொஃபைலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூ கேன் வெரிஃபை. என்னையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், லைக் வேர் ஐ எம் ஒர்க்கிங், at what time I am available. So all the details are there. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணணும், அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ரீச் மீ. தேங்க்யூ.